தலைமறைவுன்னு சொல்கிறீங்க நீங்கள். பத்திரிகை சொல்கிறது தான் நான் அதான் பத்திரிக்கை சொல்லுது. அப்போ காவல்துறை செய்தி கொடுக்குது தலைமறைவுன்னு. நான் சொன்னேன், என்ன கொள்ளடிச்சானோ, கொலை பண்ணணும், இல்லை திமுக அமைச்சருக்கு மீறி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து ஊழல் பண்ணானா? பண மோசடிங்கிறது தான் அவர் மேலே குற்றச்சாட்டு. என்ன பண மோசடி? யார்கிட்ட பண மோசடி? இந்த டைரக்டர் விஷயத்தில் அவர் பண மோசடி பண்ணியிருக்காரு. பண மோசடி இல்லை, அவன் ஒரு புகார் கொடுக்குறான், என்னை மிரட்டினாருன்னு சொல்லி புகார் கொடுக்குறான். அதுக்கு வழக்கு கோர்ட்டில் நடக்குது, ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்து. அப்போ ஜாமீனில் இருக்கும்போதே மறுபடியும் நீ வீடியோ போடக்கூடாது. ஒவ்வொரு எத்தனை முறை நீங்களே பாருங்கள். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், இல்லை நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, காவல்துறை கைது பண்ண நடவடிக்கை எடுக்கலாம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? கைது பண்ணோன்னா என்னை சார்ந்த விஷயம்தான் பார்க்கணுமே தவிர என் வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த வழக்கு சம்மந்தமான ஆவணங்களை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர அந்த வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அள்ளிட்டு போகிறதெல்லாம் திருட்டுத்தனம். நீங்கள் என்ன பண்ணீங்க? சவுக்கு மீடியா டி நகரில் இருக்கும்போது இப்படி தான் உள்ளே போனீங்க. இருந்த கேமராக்கள், இருந்த ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்க. பண்ணிங்களா இல்லையா? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. அப்போ இது காவல்துறை தன்னுடைய அரச பயங்கரவாதத்தை ஏவுதா இல்லையா தமிழக அரசு? சரி, அதை விட்டீங்க. அவர் வீடுக்கு போகிறீங்க, வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க? உள்ளே பூந்து கஞ்சா வச்சுருந்தார், அது வச்சுருந்தாருன்னு சொல்லி அது ஒரு விதமான ஒரு இது பண்ணுறீங்க.